சுவாச தொகுதி. நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிற வாயு ஆக்சிஜன், வெளியே விட்றது கார்பன் டை ஆக்சைடு. சரியா? கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு என்ன செய்வோம், ஆக்சிஜனை நாங்கள் உள்ளுக்கு எடுக்க போகிறோம். சரியா? இது எப்படி நடக்குது, இந்த சுவாசம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒன்றாவது சுவாசம் ஒன்று நடக்கணும்னு சொன்னோம். ஆனால் சுவாச தொகுதியில் என்னென்ன உறுப்புகள் வரும்னு சொல்லி பார்ப்போமே. ஒன்றாவது என்ன செய்கிறோம், மூக்கு வருது. மூக்குழுக்கால இப்படி அடுத்து என்னது, அடுத்த இறங்கட தொண்டை வாரம். தொண்டைக்கு போகிற ஒரு டியூப் ஒன்று இருக்குது. என்னது, சுவாசம் போகிறது வாதநாளின்னு சொல்கிற ஒரு டியூப் ஒன்று இருக்குது. இந்த வாதநாளி இங்கே ஒரு சுவாச பைக்குது, இங்கே ஒரு சுவாச பைக்குது. அதோட இங்கே சுவாசப்பை குழாய்கள். சரியா? சுவாசப்பை குழாய்கள் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சுவாசப்பை குழாயாக போயிட்டு இங்கே அந்த குழாய் இன்னும் சின்ன குழாய். அப்போ என்னது, சுவாசப்பை சிறு குழாய்களாக இன்னும் பிரியுது. அதுக்கு பிறகு கடைசிக்கு இங்கெல்லாம் உள்ளுக்க இவ்வளவும் சுவாசப்பை உள்ளுக்கு. கடைசிக்கு இப்படி சுவாசப்பை குழாய், அப்புறம் அது இன்னும் சிறு குழாய்களாக பிரிஞ்சு போயிட்டு அதுக்கு பிறகு இப்படி சுவாசப்பை சிற்றறைகள் காணப்படும். பேக்ஸ் மாதிரி காணப்படும். ரூமாக காணப்படும். சரியா? சுவாசப்பை சிற்றறைகள் காணப்பட போகுது. சரியா? இப்போ எங்களோட சுவாச தொகுதி எப்படின்னு சொன்னால் இங்கே இப்படி இருக்குது. இந்த வாதநாளி, அப்புறம் எங்களோட சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறு குழாய், இந்த சிற்றறைகள், இது எங்களோட சுவாசப்பை. இது எங்களோட என்னது, இங்கிட்டு பக்கத்தில் இன்னொரு சுவாசப்பை. இதுக்கு கீழே பிரிமென் தகடுன்னு சொல்கிற ஒரு ஆள் உண்டு. இப்போ சரியா? இங்கே என்னத்தானே எங்கள்கிட்ட யாரிக்கிற இந்த இடத்துல எங்களோட விலா என்புகள் இப்படி காணப்படும். சரியா? விலா என்புகளுக்கு இடையில் பழுவுக்கு இடையிலான தசைகள் காணப்படும். சரியா? இதுதான் பொதுவாக எங்களோட சுவாச தொகுதி உண்டு. ஓகே, இப்போ எங்களோட மூக்குழுக்கால இந்த வலி போகிற நேரம் மூக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களோட இந்த நாசிக்குழியிலுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ உடம்புக்கு ஒரு சூடிக்கும் வெளியே ஒரு சூடிக்கும். இப்போ இவர் என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த எங்களோட உடம்புக்குள்ளுக்குள்ள சூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெளியே இது வர வலியை அது உடம்போட வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்துற. அடுத்து அந்த வலியை ஈரமாக்குற வேலை செய்கிற. அடுத்து பாருங்கள், மூக்குழுக்கால என்னமாச்சும் ஒன்று இப்படி போகிற நேரம் எங்களுக்கு போகிறது விளங்கும். காரணம் மேலே இப்படி மயிர் கழிக்கிறேன். சரியா? அப்போ என்ன செய்யுது, இங்கே உட்சுவாச வழியில் ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா இல்லாட்டி தூசி அதெல்லாம் என்ன செய்யுது, அகற்ற வேலையும் செய்யுது. இப்போ உட்சுவாசத்தை பற்றி பார்ப்போம். உள்ளுக்கும் எடுக்க போகிறோம். உள்ளுக்கு பாருங்கள், இது எங்களோட சுவாசப்பை. இப்படி கீழே யாரிக்கிற பிரிமென் தகடிக்குது. இது எங்களோட சுவாசப்பை. இப்படி கீழே யாரிக்கிற இங்கே இப்படி பிரிமென் தகடிக்குது. இங்கே யாரிக்கிற எங்களோட விலா என்பி. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுவாசப்பை உள்ளுக்கு வலி வரணும்னு சொன்னால் சுவாசப்பையில் உள்ளுக்கு இடம் என்ன செய்யணும், பெருசாகணும். வலி வரணும்டா பெருசாகணும். பெருசாவினா தானே வெளியுள்ள வலி என்ன செய்யும், உள்ளுக்கு இடம் வைக்குதுன்னு சொல்லி வரும். இப்போ பெருசாகிறதுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், இந்த பிரிமென் தகடு இப்படித்தானே இருக்குது. இப்படிங்கிற பிரிமென் தகடு இப்படியா மாறும். பாருங்கள், இப்படியா மாறினா இவ்வளோ இடம் கிடைக்கிது எங்களோட சுவாசப்பையிலுக்கும். அதே மாதிரி இந்த விலாயன்புகளுக்கு இடையிலான பழுவுக்கு இடையிலான தசைகள் சுருங்குறதுனால எங்களுடைய இது எங்களோட மார்பு பட்டு இந்த விலாயன்பிக்குது. இது என்ன செய்யும், இப்படி முன்னோக்கி தள்ளப்படும். என்ன செய்யுது, எங்களோட விலா என்பு என்ன செய்யுது, இப்படி முன்னோக்கி மார்பு பட்டு இப்படி முன்னோக்கி இப்படி மேல் நோக்கி விளங்கிச்சா, அப்படி மேலே இப்படி மேலைக்கு மாதிரி தள்ளப்படும். விளங்கிச்சா? விலா என்பும் மார்பு பட்டையும் என்ன செய்யுது, மேல் நோக்கி உயர்த்தப்பட்டு மார்பு எங்கட இப்படி முன்னுக்கு தள்ளப்படுது. இந்த வேலை தான் நடக்குது. சரித்தானே? இந்த பிரிமென் தகடு என்ன செய்யுது, இதுவும் என்ன செய்யுது, பிரிமென் தகடும் சுருங்கி பிரிமென் தகட்டில் உள்ள தசையும் சுருங்கி அதுவும் என்ன செய்யுது, கீழ் நோக்கி போகிறதுனால இன்னும் உள்ளுக்கு இடம் கூடுது. ஒன்றாவது இப்படி இருந்துச்சு. சரி, இப்படி இருந்துச்சு. இப்படி உள்ள பிரிமென் தகடு இப்படியா மாறுது. அப்போ இங்கே இடம் கூடுது. இவர் என்ன செய்யறது, துணி இப்படி மேலே போகிற. அப்போ என்ன செய்யும், இன்னும் இடம் கூடும். இப்போ என்ன செய்யும், வெளியே உள்ள வலி உள்ளுக்கு வருது. யார், ஆக்சிஜன் உள்ளுக்கு வருது. இதே வெளி சுவாச வழியில் இது மாறி நடக்கும். என்னது, இப்படி போனது மறுவா இப்படி போகும். சரியா? மேலே போனது மறுவா கீழே வரும். அதுதான் நடக்க போகுது வெளி சுவாச வழியில். அப்படின்னா வெளியே கூட்டுற நேரம். சரியா? இப்போ எங்களோட உள்ளுக்கு வந்துருச்சு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ எங்களோட சிற்றறைகள். இப்போ எங்களோட சுவாசப்பையுளுக்கு வந்த பிறகு அடுத்து சிற்றறைகளுக்கு போயிட்டுருச்சு. சிற்றறைக்கு போன பிறகு இங்கே ஆக்சிஜன் நிற்குது. இதை சுற்றி வர இப்படி மயிர்துளை குழாய்கள் நிற்குது. எப்படின்டா, இது எங்களோட அந்த ரூம்ஸ் நான் சொன்னேனே, சுவாசப்பை சிற்றறை. சரியா? சரி, இது ஒவ்வொன்றுக்கும் சொல்கிற காற்றுப்பைன்னு சொல்கிறேன். இப்படி இருக்குது. இதை சுற்றி வர யார் காணப்படுறீங்கன்னு, இதை சுற்றி வரைகிறாள் யார், இப்படி இங்கே சுற்றி வர குருதி மயத்துளை குழாயிட பின்னல் உண்டு, ரத்தம் போகிற இது உண்டு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த உள்ளுக்கு யார் கூட, இப்போ உள்ளுக்கு ஆக்சிஜன் கூட. சரியா? அதே மாதிரி இதை சுற்றி உள்ள இந்த குருதி மயத்துளை குழாயில் யார் கூடன்னு சொன்னால், கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கூடுதலாக இருக்கும். எப்பயுமே கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு பதார்த்தங்கள் போகும். இப்போ ஆக்சிஜன் இங்கே கூட இங்கே கூட ஆக்சிஜன் இங்கே குறவும், அதனால் இங்கே ஆக்சிஜன் வரும் ரத்தத்துக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னது, ரத்தத்தில் கூட இதுளுக்கு இல்லை. அப்போ இங்கேருந்து இங்கே வருவாங்க.
இப்படி வந்து இவங்க அப்படி வெளி சுவாச வழியால் வெளியே போயிட்டுருவாங்க. இப்போ ஆக்சிஜன் என்ன செஞ்சிருச்சு, ஆக்சிஜன் எங்களோட ரத்தம் விளங்கிச்சா அப்படி அங்கே இங்கே போகுது. விளங்கிச்சா? ஒன்றாவது என்ன நடக்குது, 3 படிமுறைகள் நடக்குது பாருங்கள். ஒன்றாவது சூழலில் உள்ளது எங்களோட சுவாசப்பைக்கு வந்துச்சு. இப்போ சுவாசப்பையில் என்ன நடக்குது, சுவாசப்பையில் உள்ள சிற்றறைகளில் உள்ளது குருதி மயத்துளை குழாய்களுக்கு என்ன செய்யுது, போகுது. சரியா? அடுத்தது கள சுவாசம் ஒன்று நடக்கும். என்ன நடக்க போகுது, அடுத்தது கள சுவாசம். இப்போ கள சுவாசம்னு சொன்னால் இந்த சிற்றறைக்கு தானே, இந்த சிற்றறையில் வந்து சேர்ந்து இந்த ஆக்சிஜன் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் யாரோட தாக்கம் புரியுது, குளுக்கோஸ். குளுக்கோஸோடு இந்த ஆக்சிஜன் தாக்கம் புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் சக்தியையும் உருவாக்க போகுது. பாருங்கள், இந்த சமன்பாடு எங்கேயோ கண்டிருப்பீங்க. எது, ஒளித்தொகுப்போட தலைக்கீழான சமன்பாடு. ஒளித்தொகுப்புக்கான சமன்பாடு என்னது, ஒளித்தொகுப்புக்கான சமன்பாடு CO2வும் நீரும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் யார் உருவாகுவ, குளுக்கோஸும் மறுவை யார், ஆக்சிஜனும் உருவாகும். இங்கே இவங்க 2 பேரும் இங்கிட்டு குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தாவது, இங்கிட்டு பக்கத்தில் CO2 நீரும், இங்கே யாரும் வர சக்தி, இங்கே வந்து சக்தியும் வரப்போகுது. சக்தியை தான் உருவாக்கப்பட போகுது. அதே சமன்பாடை தலைக்கீழே மாற்றி நடக்குது. சரியா? இதைத்தான் கள சுவாசத்துக்கான சமன்பாடு. குளுக்கோஸோட ஆக்சிஜன் சேர்ந்து இவ்வளோ பேரையும் என்ன செய்யுது, சக்தியை வந்து உருவாக்குது. இதுதான் கள சுவாசம். இந்த கள சுவாசம் சரியா சில டைமில் ஆக்சிஜன் இருந்தும் நடக்கும், ஆக்சிஜன் இல்லாமையும் நடக்கும். ஆக்சிஜன் இருந்து நடக்கிறது தான் பார்த்தாச்சு. இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் உடனே தாவரத்தில் பார்ப்போம். தாவரத்தில் ஆக்சிஜன் இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாவரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சரியா, தாவரத்தில் குளுக்கோஸ் என்ன செய்யுது, இப்போ ஆக்சிஜனோட தாக்கம் புரியல, மேலே ஆக்சிஜனோட தாக்கம் புரிஞ்சு தானே சமன்பாடு பார்த்தோம். இப்போ குளுக்கோஸ் இதே தாவரத்தில் இந்த சுவாசம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ குளுக்கோஸ் தானே, குளுக்கோஸ் வந்து எத்தைல் அல்கஹோலாகவும் கார்பனீர் ஆக்சைடாகவும் சக்தியாகவும் மாறுது. இது தாவரங்கள். இதை சொல்கிறாங்க அல்கஹோல் நொதித்தல் சொல்கிறாங்க. தாவரங்கள் இப்படி ஆக்சிஜன் இல்லையே தாக்கம் புரிய அவள் குளுக்கோஸ் இவங்களோ பேராகவும் மாறுது. அடுத்தது இதே விலங்குகளில் ஆக்சிஜன் இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால், விலங்குகளில் என்ன நடக்கும்னு சொன்னால் குளுக்கோஸ் லெத்திக் அமிலம், என்னது லெத்திக் அமிலமாகவும் சக்தியாகவும் மாறுது. இது விலங்குகளில். தாவரங்களில் யார் உருவாவின, எத்தைல் அல்கஹோல். விலங்குகளில் ஆக்சிஜன் இல்லாட்டி யார் உருவாகின, லெத்திக் அமிலம். இப்போ இது லெத்திக் அமிலம் உருவாகிறது கொண்டு சொல்கிறாங்க லெத்திக் அமில நொதித்தல். அங்கே என்னது, எத்தைல் அல்கஹோல் உருவாக்கினதுக்கு அல்கஹோல் நொதித்தல் சொன்ன மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, லெத்திக் அமில நொதித்தல்னு சொல்கிறாங்க. கிளியரா? இது தான் கள சுவாசம். கள சுவாசத்துக்கான சமன்பாடு, பொதுவான சமன்பாடு என்னது, ஒளித்தொகுப்பு சமன்பாடை தலைக்கீழ திருப்பி எழுதினோம். அதோட சக்தியை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், எட் பண்ணினோம். சரிதானே? இப்போ ஆக்சிஜன் உள்ள நேரம் நடந்தது காற்று சுவாசம், ஆக்சிஜன் இல்லாத நேரம் நடந்தது காற்றின்றிய சுவாசம். சரியா? இப்போ தாவரங்களில் இந்த காற்று இல்லாத நேரம் நடக்கிறதுக்கு வந்து என்ன பெயர், அல்கஹோல் நொதித்தல். எத்தைல் அல்கஹோல் உருவாகுது. விலங்குகள் ஆக்சிஜன் இல்லாத நேரம் நடக்கிறது லெத்திக் அமில நொதித்தல். காரணம் லெத்திக் அமிலம் வந்து உருவாகுது. இந்த சுவாசத்தொகை தொடர்பான என்னென்ன நோய்கள் தெரியும். தடுமல் உண்டு. யாரால வரும், தடுமல் வந்து வைரஸால் வருது. வேறு அதே மாதிரி நிமோனியா வருது. சரியா? நிமோனியா வந்து இன்னொரு நோய். அடுத்து வந்து ஆஸ்மா ஏற்படுறது. விளங்கிச்சா? ஏதாச்சும் ஒன்று இந்த எலர்ஜிக் வர மாதிரி விளங்கிச்சா? இதில் ஏதாச்சும் ஒரு தூசி அப்படி இப்படியெல்லாம் போகிற நேரம் வரும். அடுத்தது சுவாசப்பை குழாய் அலர்ஜி. இந்த குழாய்க்குதே அது வந்து வச்சு எரிச்சலாக இருக்கும். சரியா? அடுத்து காசநோய் பாக்டீரியாவால் வருது. இந்த காசநோயோட அறிக்கை என்னென்னது, அப்படி டயர்டாயிக்கும், உணவில் விருப்பம் இல்லாமல் இருக்கும், மெல்லீர ஒரு நேரம் ரத்தம் வெளியாகிற, காய்ச்சல். விளங்கிச்சா? அடுத்தது வேறு எப்படி இந்த சுவாசப்பை வந்து நாசமாகுது, புகைத்தலால். எப்படி நாசமாகுது, புகைத்தலால். சரியா? என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த இல்லாட்டி வந்து ஒன்றை பாருங்கள், ஈமோக்ளோபின் என்ன செய்யுது, எங்களோட ஆக்சிஜனை கொண்டு போகிறது ஈமோக்ளோபின் வேலை. இப்போ ஈமோக்ளோபின் இந்த புகைத்தலால் கார்பனோர் ஆக்சைடு, கார்பனோ இந்த கார்பனோர் ஆக்சைடு வந்து உருவாகுது. என்னது, இந்த புகைத்தலால் கார்பனோர் ஆக்சைடு என்ன செய்யுதுன்னு சொன்னால் வாரதால் ஈமோக்ளோபின் ஆக்சிஜனை கொண்டு போகாமல் இவரை கொண்டு போகிற வேலையை செய்கிறார். விளங்கிச்சா? ஹீமோக்ளோபின் வேலை ஆக்சிஜன் கொண்டு போகிறது, அவர் கார்பன் டை ஆக்சைடு வரதுன்னு அவருக்கு இன்னும் விருப்பம். ஐசோட் இவரை கண்டதும் இவரை கொண்டு போகிற. விளங்கிச்சா? இப்படி கொண்டு போகிறதுனால என்ன செய்யுது, ஆக்சிஜன் அளவு வந்து ரத்தத்தில் குறைய போகுது. அதோடு வந்து இந்த சிகரெட்ல எல்லாம் நிக்கோட்டின் சில உண்டிக்குது. அது வந்து எங்களோட ஹார்ட் பீட் என்ன செய்யும், தற்காலிகமாக ஹார்ட் பீட்டை கூட்டும். அடுத்தது வந்து ப்ரெஷரை கூட்டும்.
விளங்கிச்சா? அடுத்து இந்த சிகரெட்டில் உள்ள புகையால் எங்களோட சுவாச பாதையில் இப்படி பிசிர்கள் காணப்படுது. சரியா? பிசிர்கள் வந்து காணப்படும். இவர் என்ன இந்த பிசிர்கள் ஏதாச்சும் ஒன்று உள்ளுக்கு போகிற நேரம் இதை போக விடாமல் தடுக்கும். ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா அப்படி இப்படி தூசியெல்லாம் போகிற நேரம் இவர்கள் எல்லாம் இந்த புகை வந்து கொண்டா போராக்களுக்கெல்லாம் லேசி. விளங்கிச்சா? அடுத்தது கேன்சர் வாரது, குழாய் பை அலர்ச்சி வாரது. விளங்கிச்சா? சிகரெட் குடிக்கிற ஆளுக்கும் இந்த பிரச்சனை, சைட்லேருந்து அந்த மூச்சை உள்ளுக்கு எடுக்கிற ஆளுக்கும் என்னது இதே பிரச்சனை தான். விளைஞ்சா? அடுத்தது சுவாசப்பைக்கு வந்து சிலிகோசிஸ், அந்த கிரனைட், நிலக்கரி, கண்ணாடி அப்படி அந்த சிலிக்கா சம்மந்தமான வேலை செய்கிறாக்கள் உடம்பு இதுக்கு வந்து என்ன செய்கிற அந்த தூசியெல்லாம் வந்து அவங்க சுவாசிக்கிறதுனால இவங்களுக்கு வருது. அவங்க இளையங்களெல்லாம் உள்ளுக்கு போயிட்டு என்ன செய்யும், அழிஞ்சு போய்ட்ரும். சரியா?